உலகெங்கிலும் உள்ள அன்பான கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கும்பம் அப்படின்னாவே அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளம். உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. ஆனா ஒரே நேரத்துல ஆழமா சிந்திக்கிற மாதிரி கடந்த 3-4 வருடங்களா வாழ்க்கை உங்க தகுதிக்கும் திறமைக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டே கொடுக்கல. என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் அப்படிங்கிறது ஜீரோவா தான் ஆச்சு. திட்டங்கள் முடியல, சம்பளம் ஏறல, நட்பு வட்டம் குறைஞ்சு போச்சு, மனசு சோர்வா இருக்கு. ஆனா, இப்போ அது எல்லாமே கடைசி பக்கமா முடிஞ்சு போச்சு. ஏன்னா, 200 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் குரு உருவாக்கக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க ராசிக்கு ஒரு புது பிறவியை கொடுக்க போகுது. உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு. நம்மளே சொல்லுவோம் இல்லையா? யார்ட்டயா சண்டை போட்டா, "இருடா இரு, எனக்குன்னு ஒரு நேரம் காலம் வராமலையா போயிடும்" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிதாங்க. உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது. உங்களுடைய கனவெல்லாம் நிஜமாக போகுது. கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன். ரொம்ப நல்லவங்க. யார்கிட்டயுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. தான் உழைக்கிறதுக்கு தகுந்த உயர்வு அந்த தெய்வம் கொடுத்தா போதுன்ற மனப்பக்குவம் கொண்டவங்க. உங்களுக்கு இந்த யோகம் மறுபிறவி கொடுக்குன்னு சொல்லிட்டேன். திரும்ப பொறந்து வந்தா எந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ, அது போலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, முதல்ல இந்த யோகம் என்னம்மா? கேந்திர திருஷ்டி யோகம்னு சொல்ற. சூரியனால, குருவால உருவாகுதுன்னு சொல்ற. அதுவும் 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சூரியனுடைய பார்வையும், குருவுடைய பார்வையும் நேருக்கு நேரா பாக்குதுன்னு சொல்ற. ஆனா, இந்த யோகம் எப்படி எனக்கு வேலை செய்யும்? அது முதல்ல பாத்துருவோமா? இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாவே என்னங்க? அதிகாரம், ஒளி, புகழ். குரு அப்படின்னாக்க ஞானம், அறிவு, ஆசீர்வாதம். இந்த 2 கிரகங்களும் 90 டிகிரி கோணத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை கொடுக்கறப்பதான் உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இதுவே இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டம் பிளஸ் அறிவின் சேர்க்கை. சரி, இந்த யோகம் அப்படிங்கிறது கும்ப ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்ட யோகமா செயல்பட போகுது? கும்ப ராசிக்காரங்க இந்த யோகத்தை நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? உங்க முன்னேற்றத்தினுடைய மைல்கல் மாதிரி. சரிங்களா? புதிய பதவி, மேல் பொறுப்பு, வெளிநாட்டு யோகம். நீங்க தொழில்ல இருந்தீங்க அப்படின்னாக்க புதிய கூட்டாண்மை, வெளிநாட்டு வியாபாரம் கிடைக்கும். அதாவது தொழில் தொடங்கணும். ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கான பண உதவி இல்ல அப்படின்னா, 2, 3 பேர் சேர்ந்து நீங்க தொழில் பண்ணுவீங்களா? கூட்டு தொழில் பண்ணுவீங்களா? அது போன்ற நம்பகத்தன்மை கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு கூட்டாளிகளா வருவாங்க. வியாபாரமும் தொழிலும் சிறப்பா மாறப்போகுது. இதுவே தனியார் துறையில வேலை பார்க்குறீங்க. மேல் அதிகாரிகிட்ட அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இதுவே அரசாங்க துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னா, பதவி உயர்வு மற்றும் பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது. உடைய ஆளுமை, பேசும் திறமை மற்றும் தொழில்நுட்ப அறிவு இப்போ இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. இதோட இந்த யோகம் பணம் மற்றும் முதலீடு விஷயங்கள்ல எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, கும்ப ராசிக்காலுக்கு இது வரைக்கும் பணம் வந்து போயிருக்கும். வந்திருக்கும், போயிருக்கும். ஆனா கையில ₹1 நின்னு இருக்காது. ஆனா இப்போ நிலையான வருமானம் கிடைக்க போகுது. குறிப்பா பங்குச்சந்தை, டிஜிட்டல் முதலீடுகள், புதிய வியாபாரங்கள்ல நம்பிக்கையோட முதலீடு செய்யலாம். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து பத்துக்களுடைய சேர்க்கை இருக்கு. நேரம், காலம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. அதே போல ஏதாவது கடன் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இப்ப கடன்கள் குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். ஆனா, நண்பர்கள் வழியா பணம் கொடுக்கறது, வாங்குறது இத மட்டும் எக்காரணத்த கொண்டு கும்பராசி செய்யவே கூடாது. பணம் அப்படிங்கிற விஷயத்துல கும்பராசிக்காரங்க யாருக்குமே பணம் கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா? அதே போல பொறாமை கொண்ட நண்பர்கள், பொறாமை கொண்ட உறவுக்காரங்கள தள்ளி வைங்க. ஏன்னா, உங்க வெற்றிய அவங்களுக்கு பொறுத்துக்க முடியாது. ஆல்ரெடி பலவிதமான போட்டி பொறாமைகள் தான் கும்பராசி சூழ்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா இருந்துட்டா கூட போதும். அத கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியா கிளம்பி வந்துருது இல்லையா? ஸோ பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. உங்க வெற்றிய யார்ட்டயும் பகிர்ந்துக்காம இருங்க. ஓகேவா? இதோட இந்த யோகம் தரக்கூடிய குடும்பம் மற்றும் உறவுகள் ரீதியான யோகம் எப்படி? கடந்த சில மாதங்களா குடும்பத்துல இருந்த மோதல்கள் மெல்ல மெல்ல மாறுது. துணைக்கிட்ட இணக்கம் அதிகமாகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதே போல திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குருவின் அருளால மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும். பெற்றோருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. இதோட தீப திருநாள்ல, அதாவது 200 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி திருநாள்ல இருந்து தான் உங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நன்னாள்ல வீட்டுல இரவு நேரம் 2 தீபம் ஏற்றி என் குடும்பத்துக்கு ஒளி நிரம்பட்டும்னு சொல்லி வேண்டுங்க. கண்டிப்பா இது வருடம் முழுக்க உங்களுக்கு துணை வரும். அதே போல கும்பராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை
இந்த யோகத்தை பொறுத்தவரைக்கும் கல்வி, ஆராய்ச்சி, வெளிநாட்டு படிப்பு எல்லாவற்றுக்குமே இந்த யோகம் நெருப்பு போட போகுது. பரபரப்பா எல்லாமே சிறப்பா நடக்கும். வெளிநாட்டு படிப்பு விண்ணப்பம் அனுப்ப நல்ல நேரம். கம்ப்யூட்டர், ரோபோட்டிக்ஸ், சயின்ஸ், அரசியல், சமூக சேவை இது போன்ற துறைகள்ல மிகுந்த வெற்றி கிடைக்கும். அதுவே யூடியூப், மீடியா, ஆர்டிஸ்ட் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பார்வையாளர்கள், புகழ் உச்சத்துக்கு போகும். ஓகேவா? இதுவே நான் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறேன், அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, கட்டாயம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியா கிடைக்கும். சரிங்களா? உங்க உழைப்புக்கு தகுந்தாற் போல உயர்வு உண்டு. அதேபோல வெளிநாட்டு மற்றும் சமூக வாய்ப்புகள். குரு உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். சக்தி வாய்ந்த பார்வையால ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அதனால வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு உறுதி. வெளிநாட்டுல இருந்தவங்க வீடு திரும்ப நல்ல செய்திகளை எடுத்துட்டு வருவீங்க. சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு அதிகமாகுது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய யோசனை உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்வா இருக்க போறீங்க. இதோட இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி எப்படி கொடுக்குதுன்னா, கடந்த சில வருடங்களா இருக்கக்கூடிய மன அழுத்தம், தூக்கமின்மை, சோர்வு இது எல்லாமே குறையுதுங்க. சூரியன் உங்களுடைய உடல் சக்தியை அதிகரிச்சு வைக்கிறாரு. குரு உங்க மனச அமைதியாக்குறாரு. இதோட இந்த யோகத்துடைய ஜாதக ரகசியம் சொல்லட்டுமா? சூரியனும் குருவும் இப்போ 90 டிகிரி கோணத்துல ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க. இது வந்து அரசாட்சியும் ஞானமும் சந்திக்கக்கூடிய நேரம். சூரியன் அப்படின்னா என்னங்க? அதிகாரம், வெளிச்சம், அரசியல், தைரியம். குரு அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம், கல்வி, பணம், பாக்கியம். இப்படி ஒட்டுமொத்தமா இவங்க 2 பேரும் இணைந்து உங்க ராசிக்கு பார்வை கொடுக்குறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க உழைப்புக்கு உண்டான பலன் இப்ப கிடைக்குது. எதெல்லாம் உங்களுக்கு தாமதப்பட்டுச்சோ, தடையா நின்னுச்சோ, அது எல்லாமே இப்போ சீக்கிரமா நிறைவடைய போகுது. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, உங்க திறமைக்கு இந்த உலகமே தலை வணங்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இதுலயே குறிப்பா கும்பராசி ஆண்களுக்கு இந்த யுகம் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? கடந்த சில வருஷமா நீங்க மனசுல சுமையோட இருந்தீங்க. வீட்டு பொறுப்பு, பணமின்மை, வேலை அழுத்தம். ஓகேவா? ஆனா இந்த யோகம் உங்களுக்கு தோல்ல இருந்த சுமையை அகற்ற போகுது. வேலைக்கு மேன்மை, மேலாளர்கள் அதாவது மேனேஜர் கிட்ட பாராட்டு, புதிய பொறுப்பு, உயர்வு கிடைக்க போகுது. அது வந்து உத்தியோக ரீதியா, சம்பள உயர்வு ரீதியா. அதே போல தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கு வளர்ச்சிங்க. புதிய கிளை திறப்பீங்க, புதிய வியாபாரத்துல பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. ஸோ லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு, டெக்னாலஜி, ஆராய்ச்சி துறைகள்ல வேலை வாய்ப்பு. அதே போல மன அமைதிங்க. குடும்பம் ரீதியா, தொழில் ரீதியா இரண்டிலுமே சமநிலை வரப்போகுது. ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு வரக்கூடிய இந்த யோகத்தின் வாய்ப்புகளை நீங்க முழுமையா அனுபவிக்கிறதுக்கு சூரியனுக்கும் குருவிற்கும் நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும். இதையடுத்து கும்பராசி பெண்களுக்கு. கும்பராசி பெண்கள் வந்து சிந்தனையோடு செயல்படுவீங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா, குறிப்பா 3-4 வருஷமா என்ன யோசிச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு அழுகதான் செய்றோம். சொல்லப்போனா உணர்ச்சிக்கு இரையாகிட்டோம். ஓகேங்களா? தூக்கி தின்னுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நம்மள வந்து ஏதாவது ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போயிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அது எல்லாமே சீராகுது. இப்போ குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க மனநிலையை தைரியமாக மாத்த போறாங்க. வீட்ல அமைதி, மன அழுத்தம் குறையுது, மகிழ்ச்சி நிறையுது. திருமண யோகம், திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு தாமதமான திருமணத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையை அமைவாங்க. அதே போல குழந்தை பாக்கியம், தாயாக விரும்பக்கூடிய பெண்களுக்கு வரமாக குருவின் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில்னு பார்த்தோம்னா ஃபேஷன், பேக்கிங், டீச்சிங், பியூட்டி, ஆன்லைன் ஒர்க் இது போன்ற துறைகள்ல பெரிய வளர்ச்சி உண்டு. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டத்துடைய பலன்கள் நீங்க முழுசா அனுபவிக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமையில மஞ்சள் நிற உடை அணிந்து ஓம் பிரகஸ்பதேய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி தீபம் ஏத்தி வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இதோட கும்பராசி விவசாயிகளுக்கு. கும்பராசி விவசாயிகளுக்கு இது ஒரு அருமையான பருவங்க. மழை வந்து சாதகமா இருக்கு. பயிர் விளைச்சல் மிகுந்த லாபத்தை கொடுக்கும். புதிய நிலம் வாங்குவீங்க. பாசன வசதி ஏற்படுத்திப்பீங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உதவி, மானியம் அல்லது வட்டி இல்லா கடன் வாய்ப்பு உண்டு. முடிவு என்னன்னா, நீங்க கவனமா இருக்க வேண்டியது, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. சூரியன் அதற்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இது நான் கூலி வேலை செய்யறேமா கும்பராசி ஆட்கள் அப்படின்னா, உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கலன்னு இத்தனை நாளா நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க உழைப்புக்கு உயர்வும் உண்டு, அங்கீகாரம் உண்டு. உழைப்புக்கு ஒளிபட போகுது. அதாவது உங்களுடைய உழைப்பு எல்லாருக்கும் தெரிய போகுது. சம்பள உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய நிறுவனத்துல சேரக்கூடிய வாய்ப்பு, பணியிடங்கள்ல மதிப்பு, பாதுகாப்பு, கடன்ல இருந்து விடுதலை இது போன்று எல்லாமே உங்க வாழ்க்கை சீர்படுது.
உங்கள பொறுத்தவரைக்கும் சூரிய உதய நேரத்துல எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு, சூரிய பகவானை நோக்கி கிழக்கு முகம் நோக்கி நீர் படைத்து, ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்த 108 முறை சொல்றது, உங்க வாழ்க்கையில சக்தியை மேம்படுத்தும். அதாவது உங்க வாழ்க்கைக்கு சக்தி கொடுக்கும். அதேபோல கும்பராசி அரசியல்வாதிகளுக்கு. கும்பராசி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு எதிர்பாராத உயர்வு தரக்கூடிய யோகங்க. சூரியன் உங்க பேச்சு, தைரியம், மொத்த ஆளுமையை கம்பீரமா மாத்துறாரு. குரு உங்க வார்த்தைக்கு நம்பிக்கையை சேர்த்துறாரு. கட்சி ஆதரவு கிடைக்கும், மக்கள் மதிப்பு அதிகமாகுது, தேர்தல்ல போட்டியிடாமலேயே வெற்றி வாய்ப்பு மிகுந்திருக்கு. வெளிநாட்டு விஜயம், உயர்ந்த பதவி, புதிய கூட்டணி எல்லாமே சாத்தியங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு மக்கள் மத்தியில பேராதரவு கிடைக்குங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக மாறுது. இதோட கும்பராசி மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு, கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கு குருவின் பார்வை இப்போ உங்களுடைய தொழில்நுட்பத்தையும் அறிவையும் வளர்க்கும். மருத்துவர்கள் புதிய சிகிச்சை திறமை, பெயர், வெளிநாட்டு ஆராய்ச்சி வாய்ப்பு. இதோட வழக்கறிஞர்களுக்கு பெரிய வழக்குகள்ல வெற்றி, உயர்நீதிமன்ற வாய்ப்பு, ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு உயர்ந்த பதவி, மாணவர்கள்கிட்ட அன்பு. இது போன்ற எல்லா விதங்களிலுமே சாதகம் உண்டு. குறிப்பா ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக பலம், உடல் வலி, மன அழுத்தம் குறையுதுங்க. தியானம், யோகா இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம். குருவின் அருள் ஆன்மீக உணர்ச்சியை அதிகப்படுத்துது. உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூலத்தை மேம்படுத்துது. குறிப்பா கும்ப ராசிக்காரங்க ஆன்மீகத்துல மேம்பாடு அடையணும்னா அனுதினமும் பகல் நேரத்துல சூரிய ஒளியில 5 நிமிஷம் கண்ணை மூடி நான் ஒளியின் பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. அது தெய்வீக நம்பிக்கையை அதிகப்படுத்தும். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் பலன் தருனாக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் தெய்வ ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லட்டுமா? முதல்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனி பகவான். உழைப்புக்கு பலன் தரக்கூடியவர். ஸோ சனிக்கிழமையில இவரை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. கோயில் கொடுத்தாலும் சரி, இல்லை யாருக்காவது வாங்கி கொடுத்தாலும் சரி. அதே போல சூரியனார், அனுதினமும் சூரிய பகவான வழிபாடு செய்யணும். அதிகாரம் ஒளியை தரக்கூடியவர். குரு தட்சிணாமூர்த்தி, குரு வழிபாடு. இவங்க ஞானம் மற்றும் புத்தியை வளர்க்கக்கூடிய தெய்வங்கள். அதுவே நீங்க போக வேண்டிய புண்ணிய ஸ்தலங்கள்னு கேட்டினாக்க திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம், சூரியனார் கோயில் கும்பகோணம், திருவொற்றியூர் தட்சிணாமூர்த்தி, ஆலங்குடி குருஸ்தலம். இங்கெல்லாம் போக முடிஞ்சா போகலாம், இல்ல வீட்லயே வழிபாடு செய்யறது நல்லது. ஆனா மறக்காம அனுதினமும் சூரிய பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யணும். சரிங்களா? இதோட வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில தீபம் ஏற்றினா உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பல மடங்கு கூடும். குரு பகவான்னாக்கா வியாழக்கிழமை, சூரிய பகவான்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? இந்த 2 நாட்களுமே நீங்க இந்த 2 தெய்வங்களை வழிபாடு செய்யணும். இப்போ முடிவா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடந்த வருடம் உங்க முயற்சிக்கு பிரபஞ்சம் அமைதியா இருந்திருக்கும். ஆனா இப்போ நீங்க அமைதியாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்க குரல்ல கேட்கும். என்னப்பா உனக்கு வேணும்? நீங்க நினைப்பீங்க, எனக்கு வீடு கட்டணும், இல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், இது போன்ற என்ன நீங்க வேண்டினாலும் சரி, அது கண்டிப்பா பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். சூரியன் ஒளி கொடுக்கிறாரு, குரு உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. கும்பராசி மீண்டும் ஒளிரக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ கும்பராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிக்கையா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வெற்றியாளர்களாக மாற போறீங்க அப்படிங்கிறது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறது. நம்பிக்கையோட காத்திருக்கிறவனை கடவுள் கைவிட மாட்டாரு. அது கும்பராசிக்கு நிரூபணமாக போகுது. கும்பராசிக்காரங்களே, நீங்க ஜாதகத்துல புதுமை ராசின்னு ஜோதிட ரீதியா நாங்களா சொல்லுவோம். சூரியனும் குருவும் இணையும் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையிலேயே வெற்றிக்கான ரீசெட் பட்டன் மாதிரி வேலை செய்ய போகுது. முயற்சியோட செய்யறப்போ அது அதிர்ஷ்டத்தை உங்க பக்கம் திருப்பி வைக்குது. அதாவது இந்த கேந்திர திருஷ்டி யோகம்ங்கிறது தீப திருநாள்ல இருந்து கும்பராசியோட வாழ்க்கையை வெளிச்சமாக்க போகுது. நீங்களே நட்சத்திரம் மாதிரி ஒளிர போறீங்க. இது உண்மை. குறிப்பா அந்த தீபாவளி ஒளி மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையினுடைய திருப்பு முனையை தரக்கூடிய தீபாவளி. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, நீங்களே முட்டி முட்டி மோதி மோதி எதுவுமே நடக்கலன்னு கைவிட்ட விஷயத்த கூட இப்ப இந்த பிரபஞ்சமே உங்க வீட்டு வாசப்படியில கொண்டு சேர்க்க போகுது. அது வாய்ப்பா இருக்கலாம், அதிர்ஷ்டமா இருக்கலாம். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இந்த கேந்திர திருஷ்டி யோகம் பிரபஞ்சத்தினுடைய கலை ஓட்டமா வேலை செய்யுது. சூரியன் உங்களுக்கு 10ஆம் வீட்டுல நிக்கிறாரு. அதிகாரம், பொது புகழ், உயர்வு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. குரு 2ஆம் வீட்டுல நிக்கிறாரு.
அவருடைய பார்வை வந்து பணம், குடும்பம், பேச்சுத்திறன், மதிப்பு எல்லாத்தையும் மேம்படுத்துது. சொல்லப்போனா நெருப்பு, அறிவு இந்த 2 சேர்ந்து சங்கமம் மாதிரி. ஓகேங்களா? இதுதாங்க உங்க வாழ்க்கையில நின்றது நகரக்கூடிய நேரமா இருக்கு. தாமதமான எல்லா விஷயங்களுமே அடுத்தடுத்த சில மாதங்கள்ல உங்களுக்கு வேகமா நகர்ந்து கைக்கு வந்து சேரப்போகுது. விதி திருப்பம்னு சொல்லலாம். சொல்லப்போனா கடந்த 2, 3 வருஷமா நடந்தது என்ன? சனி சதசாமம். அதனால சோம்பல், குழப்பம், தாமதம். ஆனா இப்போ குருவினுடைய பார்வையினால அந்த சதசாமம் முடியுது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? விதி உன்னை சோதிச்சது. இப்போ அந்த விதி உன்னை உயர்த்த போகுது. ஒரு சில விஷயங்கள தெளிவுபடுத்தணும்னு நெனச்சா, நீங்க முயற்சி பண்ணிய விஷயங்கள் தாமதமா இருக்கலாம். இப்போ திடீர்னு அதெல்லாம் கைகூடி வரும். வெளிநாட்டுல வேலை, பதவி, பெரிய கிளையண்ட்டுடைய அறிமுகம், அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவ தட்டப் போகுது. சிலருக்கு மீடியா, அரசியல், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், ஆன்மீகம் இந்த துறைகள்லாம் திடீர் புகழ் வந்து சேரும். குருடைய பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டை வலுப்படுத்துறது, பேச்சு சக்தியை அதிகப்படுத்துது. நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு வழிகாட்டுதலாக மாறும். குறிப்பாய் நீங்க எதுல வெற்றி அடைவீங்க தெரியுமா? வெற்றி நிச்சயம்னு சொன்னா யூடியூபர்கள், டீச்சர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்கள், அரசியல், மீடியா துறையில வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்டத்துடைய மாற்றம்னு சொன்னா முன்னாடி சோதனை அனுபவிச்சீங்க. இப்போ அது சாதனையா வரப்போகுது. குரு உங்க ராசிக்கு ஆசீர்வாத பார்வையை வைக்கிறார். இதனால அதிர்ஷ்டம் நேரா உங்க கையில விழும். முன்னாடி வாய்ப்பு வந்து போயிருக்கும். இப்போ நீங்க தயாரா இருந்தீங்கன்னாக்கா வாய்ப்புகள் உங்களை விட்டே போகாது. ஓகேங்களா? தொழிலுமே புதிய பங்குதாரர், நம்பிக்கை உரிய நண்பர்கள் வருவாங்க. உங்க சுற்றத்துல பாசிட்டிவ் மனுஷங்க மட்டுமே சேருவாங்க. விஷமம் செஞ்சவங்க, அதாவது கெட்ட எண்ணம் கொண்டவங்க, சூரிய பகவானுடைய ஒளிப்பட்டு மறைந்து போகக்கூடிய பனித்துளி போல விலகி ஓடுவாங்க. இது ஆன்மீக ரீதியான அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, தீய ஆற்றல் விலகி நல்ல ஆற்றல் உங்க வாழ்க்கையை அலங்கரிக்க போகுது. உங்க சுத்தி எல்லாமே இனி நல்லதாவே நடக்கும். அதே போல குடும்பத்திலுமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. யாருமே நம்மள புரிஞ்சுக்கல. குறிப்பா வந்துட்டு கணவன் மனைவி உறவு. நீண்ட நாள் புரியாமை, மனவேதனை இது எல்லாமே சரியாகும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் வந்து சேருது. குடும்பத்துல புதிய ஒளி, திருமண நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம், வீட்ல மகிழ்ச்சி எல்லாமே சேரப்போகுது. குருவின் ஆசீர்வாதம் குடும்ப பந்தத்தை மீண்டும் வலுப்படுத்துது. குரு வந்து உங்க மனச ஆன்மீக வழியில இழுக்கிறாருங்க. பலருக்கு திடீர்னு தியானம், மந்திரம், யோகம், வேத பாராயணம் இது போல விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கனவுல குரு பகவான், சிவபெருமான், சூரியன் இது போன்ற தெய்வங்கள் தோன்றலாங்க. சிலருக்கு கனவுல ஒளி மற்றும் மந்திர ஒளி கேட்கும். அதாவது உங்க கனவுல நல்ல வெளிச்சமான ஒரு விஷயம் தெரியும். அதே போல மந்திரங்கள் சத்தமா கேட்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட அறிகுறிகள் பார்த்தோம்னாக்க, நீங்க ஆண்டவனுடைய துணையோட இருக்கீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியது. அதுல பழைய கடன் தீர்க்க போறீங்க, புதிய வரவு கிடைக்க போகுது, வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, வண்டி, வாகனம், நிலம் எல்லாமே புதுசு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது. இது போல எல்லாத்துலயுமே லாபம் உண்டு. குடும்பத்துடைய நிதி நிலையுமே நிலையா இருக்க போகுது. ஒருத்தர் 2 பேர் சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ குடும்பத்துல பல வருமானம் வரும். பணத்தை நீங்க இனி மன அமைதியோட பயன்படுத்த ஆரம்பிங்க. இது நாள் வரைக்கும் வந்த பணம்லாம் என்ன பண்றது? ஏது பண்ண? அந்த செலவு, இந்த செலவு, வீண் செலவு, விரைய செலவு, மருத்துவ செலவு இப்படி போயிருக்கும். ஆனா இனி உங்களுடைய பணம் செலவாகுது அப்படின்னாக்கா அது சுப செலவுகளாக மட்டும்தான் இருக்கும். தொழில முன்னேற்றம், புதிய தொடர்புகள், வெளிநாட்டு வாய்ப்பு, அரசாங்க அங்கீகாரம், சூரிய பார்வையினால தலைமை பண்பு உயருது. குருடைய பார்வையினால குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், வீட்டுல அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், பெண்கள்லாம் தொழில்ல குறிப்பா நூல், கைவினை, ஆன்லைன் பிசினஸ், கல்வி, கலை இதெல்லாம் பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. விவசாயிகளுக்கும் சிறப்பா இருக்கு. கூலி வேலை செய்யறவங்களுக்குமே நிறைவான வாழ்க்கை அமையும். அரசியல்வாதிலாம் சூரியன் உங்க பேச்சுக்கு பெருமை சேர்ப்பார். குரு உங்க சுற்றம் ஆதரவு வட்டத்தை விரிவாக்குறாரு. மக்கள் மத்தியில அன்பு, பதவி உயர்வு, புதிய கூட்டணி, வெளிநாட்டு பயணம் இது போல ஒட்டு மொத்தமா இந்த யோகம் வாழ்க்கையில மறுபிறவியை ஏற்படுத்துது. நீங்க கடந்த ஆண்டுகள்ல தாங்கின கஷ்டம் இப்போ உங்களுக்கு வலிமையாக மாறுது. அந்த அனுபவம் உங்க மனச செம்மையா உருவாக்கும். பிரபஞ்சம் சொல்லுதுங்க, இப்போ உங்களுக்கு தடைகள் இல்ல, நேரம் காலம் உங்க பக்கம் இருக்குது. இதுல ஆன்மீக வழிபாடுலயே முன்னாடி நான் சொன்னது ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் குருவையும் சூரியனையும் வழிபாடு செய்யுன்னு சொன்னேன் இல்லையா? அது போல பசுவிற்கு அகத்திக்கரை கொடுக்கறது, இல்ல அதுக்கு ஏதாவது புல் போடுறது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றது இதை செய்யலாம். அதே போல அனுதினமும் ஓம் சூர்யாய நமக, ஓம் நமோ நாராயணா, ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த 3 மந்திரங்களை உங்களால எந்த எண்ணிக்கையில குறைஞ்சபட்சம் 21 முறை சொல்றது சிறப்பு. அதிகபட்சம் 108 முறை சொன்னா சிறப்போ சிறப்பு. முடிஞ்சா சொல்லுங்க. சரிங்களா? ஸோ கும்பராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நீங்க உழைச்சிங்க,
சிந்திச்சீங்க, உண்மையானவங்களா இருந்தீங்க. அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு. இனி உங்களுக்கு அங்கீகாரம் வரப்போகுது. குரு ஒளி தராரு. சூரியன் உங்களுக்கு சக்திய கொடுக்குறாரு. இந்த தீபாவளி உங்க வாழ்க்கையில ஒளிய மட்டும் ஏத்தல. உங்களுக்கு மறுபிறவிய கொடுத்து வாழ்த்துது. வாழ்த்துக்களுங்க. நானும் உங்களுக்கு தீப திருநாள்ல இருந்து வாழ்க்கை செழிப்பாக மாற வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.